காய்ஸ் இவ்வளோ நேரம் காத்து இருந்தது இந்த ஒரு அப்படியே இருக்கும். அந்த காய் அப்படியே வயிற்றாதுன்றாங்க. யாரும் சாப்பிட்றதில்ல. இந்த பூ ஐயோ ஆனா நம்ம போன இடத்துல பார்த்தா நமக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. வெல்கம் டு ஏகே தமிழன் vlogs. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டையில் இருக்கக்கூடிய திரு காஞ்சனகிரி மலையின் அடிவாரத்தில் தான் இருக்கும். அந்த அடிவாரத்தோட கோபுரத்தோட அந்த வியூ மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் எங்கெல்லாம் போகணும் அப்படின்ட்டு பிளான் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஒரு ஸ்பாட்டையும் உங்கள் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ பார்த்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டையில் இருக்கக்கூடிய திரு காஞ்சனகிரி கோவில் மலை தாங்க இது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு மட்டுமே இல்லைங்க, உண்மையிலே சொல்லணுன்னா லவ்வர்ஸுக்கும் சரி ஃபேமிலிக்கும் சரி, அதாவது நீங்கள் கப்பலாக வந்தாலும் சரி இல்லை ஃபேமிலியாக வந்தாலும் சரி என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு தரமான ஸ்பாட்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து ஒரு சில ஷார்ட் ஃபிலிமும் எடுத்திருக்காங்க. அது என்ன ஏதுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். இந்த இடம் ஷார்ட் ஃபிலிமு மூவிஸ்க்கு எல்லாமே ஏற்ற ஒரு இடமா தாங்க இருக்கும். இங்கே வந்து ஒரு சில வியூ பாயிண்ட் வந்து இருக்குது. அங்கெல்லாம் நின்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூமியில் தான் இருக்குமா இல்லை சொர்க்கத்தில் இருக்குமான்றதே தெரியாதுங்க. காய்ஸ் இந்த மாதிரி இடத்து வர சொல்ல பார்த்து வாங்க. எங்கள் அண்ணன் ஓட்ட தெரியாமல் வந்து இந்த பழத்தை விட்டு 3 பேருக்கு இந்த கிளிப்பை எடுக்க முடியல. பாருங்க, இவ்வளோ தான் எங்கள் ஸ்கூட்டி எடுத்துவாங்க. எடுத்துன்னு வந்தாலும் கொஞ்சம் சேஃபாக வாங்க. நீங்கள் 2 பேர் மட்டும் வாங்க வண்டியில், ஒரு வண்டியில் 2 பேர் வாங்க. அதுக்கு மேலே யாரும் வராதிங்க. வந்தீங்கன்னா நீங்கள் எங்களை பேர் விழுந்துங்க. கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா கோவிலோட என்ட்ரன்ஸு. அப்படியே நீங்கள் ரைட்டில் போனீங்கன்னா கார் பார்க்கிங்க்கு தேவையான ஸ்பாட் வந்து வந்துடும். அப்படியே லெஃப்ட்டு வந்தீங்கன்னா இதுதான் டைரெக்டாக கோவிலுக்கு போகிற ஒரே ரூட்டு. பாருங்கள், யாரோ ஒருத்தர் ஜாகிங்லாம் போயின்னு இருக்காங்க. கோயிலுக்கு கிட்ட வந்துட்டுங்க. அது தெரியுதா சிவபெருமானே? எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு, உங்கள் கண்ணுக்கு தெரியுதா சிவபெருமானே? புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் சிவபெருமானை வந்து பார்த்துருக்க முடியும். அவங்க வசதியான ஃபேமிலி போலுக்குது. கார் எடுத்துன்னு வந்து இருக்காங்க. நம்மளும் ஒரு நாள் காரில் நம்ம BMW எடுத்துன்னு வரோம், கார் எடுத்துன்னு வர மாட்டோம். பைக் கைஸ், உண்மையிலேயே நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்தோம். அதில் வரும்போது என்னென்ன நடந்தது எல்லாத்தையும் வந்து அப்படியே நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வந்திருக்கேன். உள்ளே வந்து என்ட்ரன்ஸில் பார்த்ததுமே இவ்வளோ பெரிய நந்தி இருக்குது. அதாவது ஒரு சில கதைகள் வந்து இருக்கும்ல, நீங்கள் முருகர் கோவில் போனீங்கன்னா எதிர்க்க மயில் இருக்கும். மயில் காதில் உங்களுக்கு தேவையானதை சொல்லிவிட்டு முருகர்கிட்ட வேணும்னா கிடைக்கும், அது வந்து நடக்கும் அப்படின்றது வந்து எங்கள் ஊரே நம்புவாங்க. நானும் நிறைய விஷயத்தில் கேள்விப்பட்டிருக்கேன். அதே போல் சிவன் கோயில் நீங்கள் எங்கே போனாலும் சரி, சிவன் ஆலயத்துக்கு நீங்கள் எங்கே போனாலும் அங்கே ஒரு நந்தி இருக்கும். அந்த நந்தீஸ்வரர்கிட்ட நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சிவன் கிட்ட போய் வேணிங்கன்னா எனக்கு நடந்திருக்கு, உங்களுக்கு நடந்திருக்கா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேங்க. இப்போ நம்மளோட டார்கெட் என்னவோ அதை வந்து நந்திக்கிட்ட சொல்ல போகிறோம். வாங்க நந்திக்கு அதில் சொல்லுவோம். நமக்கு தேவையான விஷயத்த நந்திக்கிட்ட சொல்லியாச்சு. சொல்லிவிட்டு உள்ளே பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா பூசாரி வந்து ஆள் இல்லை. நம்ம போன சமயத்தில் பூசாரி வந்து யாரும் இல்லை. அதனால் நம்ம வந்து நமக்கு தேவையான டார்கெட்டு வேண்டுதல் எல்லாத்தையும் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சில வேலைகள் வந்து போயிட்டுருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் நிறைய சவுண்டு வந்து அதிகமாக சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து நாங்கள் சிவனை வழிபட்டதுக்கப்புறம் நந்தியக்கிட்ட நம்ம வேண்டுதல் குறைகள் மொத்தத்தையும் சொன்னதுக்கப்புறம் ஒரு புத்துணர்ச்சியாகவும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை உண்மையிலே ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி ஒரே ஒரு முறையாச்சும் இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டையில் அமர்ந்திருக்கக்கூடிய திரு காஞ்சனகிரி அந்த மலைக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஒர்த்தான பிளேஸு. கோவிலுக்காக மட்டும் சொல்லலை, உண்மையிலே சொல்லணுன்னா அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும்.
இதுக்கப்புறம் வர வீடியோஸில் கண்டினியூவாக பாருங்கள். இந்த இடத்துல என்னென்ன இருக்குது, என்னென்ன நம்மலாம் பண்ணுறோம், எத்தனை கோவில்கள் இருக்குது அப்படின்றதையும் இந்த கோவிலோட வரலாற்றை பற்றியும் இதுக்கப்புறம் வர வீடியோஸில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். யாரோ உள்ள இருக்காங்க. இல்லை மாடு இருக்கு. போயிடுச்சு திருட்டு போய போகிறேன். கைஸ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த கோவிலோட சிறப்பு. இது நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. நிம்மதி இல்லைன்னு இதுதான் பார்த்தீங்கன்னா காட்டு நெல்லிக்காய். சிரிக்காதீங்களா, அவங்க எப்படி நம்புவாங்க அப்போ. கேஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இது காட்டு நெல்லிக்காயெல்லாம் இல்லை. உண்மையிலேயே சொல்லணும்னா இது வந்து ஒரு விஷக்காயின்னு சொல்லுவாங்கள்ல, கொடிய விஷமுடைய. இதை இதன் பேர் நிறையதா அரளி கொட்டைன்னு சொல்லுவாங்கள்ல. இதை உடச்சிங்கன்னா இது உள்ள வந்து ஒரு கொட்டை இருக்கும். அதை எடுத்து உங்களுக்கு எவ்வளோ கவலை இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கோவிலுக்கு வந்தீங்கனாலே முடிஞ்சிடும். அந்த கோவிலுக்கு வந்து இந்த சிவன்கிட்டையும் நந்திக்கிட்டையும் உங்கள் குறைகளை சொல்லுங்கள். அந்த சொன்னதுக்கப்புறமே அந்த குறைகளும் எல்லாமே தீர்ந்துடும். ஓகேங்களா? அதையும் அப்படியே எப்படி தீரல இல்லை கோவிலுக்கு வரல, நான் ஒரு விஷயத்துக்காக வந்தேன்னா அது இந்த விஷயந்தான். எடுத்து இது 2 வாய் போட்டு அப்படியே மெனுக்கிட்டே கீழே போங்க, 108 வந்துடும். நீங்கள் அப்படியே போக வேண்டியதுக்கு போயிடுவீங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு வீடியோக்காக தான் சொல்கிறோம். இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல ஸ்பாட்டு. எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள். இதையும் ஒரு விஷக்காய் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆனால் எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள், அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு குளம் ஆழமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த குளத்துல தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க. பாருங்கள், அந்த குளம் தான் அது. வீடியோ இடம் சொல்கிறாங்க. அவங்ககிட்ட போய் பேசுறேண்ணா. அவங்ககிட்ட போய் பேசினா ஏதாச்சும் வாங்க மீனை பாருங்க. வாங்க, இந்த மீனை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே வந்து இந்த ஊருக்கு போடா. நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க, மீன் இந்த இடத்த விட்டே போகாது. நீங்கள் அழுக்காக பிடிச்சின்னு போயிடலாம். காய்ஸ், நான் ஒரு ஃபன்னுக்கு தான் சொன்னேன். நீங்கள் எதுவும் பெருசாக எடுத்துனே வந்து மீன் பிடிச்சின்னு போனீங்கன்னா அது பூசாரி உள்ள இருக்காரு, உங்களை தூக்கின்னு போயிட்டு என்ன பண்ணா இல்லை இது நாகலிங்கம் மரம். நாகலிங்கமா? எப்போ தெரிஞ்சு அது எப்பவுமே அப்படியே இருக்கும். அந்த காய் அப்படியே வயிற்றாதுன்றாங்க. யாரும் சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட்றதில்ல. இந்த பூ மட்டும் சாமி வைப்பாங்க. சாமி வைப்பாங்களா? இந்த பூவில் திறந்து பார்த்தா சிவனையோட. ஆமாம் ஆமாம், உள்ள தெரியும். நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? இப்போ பார்த்தா பூ ஒன்று பூ இல்லையெல்லாம் எடுத்துட்டாங்க. காலையில் வந்தால் அப்போ மடம். சரி சரி பார்த்தா அந்த லிங்கத்தினுடைய அந்த இது தெரியும். அந்த வடிவம் அப்படி தெரியுமா? காயெல்லாம் யாரும் அறக்க மாட்டாங்களா? யாரும் அப்படியே வேண்டாம் தான். குரம் கூட சாப்பிடாது. குரம் கூட சாப்பிடாதா? எதுவுமே சாப்பிடும். கைஸ் இது வந்து பார்த்தோன்னா இது ஏதோ காட்டு தேங்காய் மாதிரி தான் நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியுது இது வந்து நாகலிங்க மரத்தில் காய் காய்க்கும் அப்படின்றது இவர் சொல்லி தான் எனக்கு தெரியுமே. ஆனால் அந்த பூ வந்து பார்த்துருக்கோம், அதுக்குள்ளே வந்து லிங்க வடிவத்தில் வந்து ஒரு சிலை இருக்கும், பூ வந்து பாதுகாக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா தெரியுது காய் காய்க்கும் அப்படின்றது. கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் மட்டும் இல்லை கைஸ், ஆஞ்சநேயர் கோயிலும் சொர்ண ஆஞ்சநேயர் கோயில் வந்து புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இது எப்பத்து சிலை அப்படின்றது வந்து இதில் வந்து ஒரு விரிவாக்கமாக தெரியல. ஆனால் உண்மையிலேயே பழமை வாய்ந்த ஒரு ஐயப்பர் சிலையாக தான் இருக்கணும். ரொம்பவே ஒரு பாதிப்படைஞ்ச நிலைமையில தான் இந்த சிலை வந்து இருக்குது. இது எதனால் இப்படி இருக்குது, இல்லை இதை கைவிட்டுட்டாங்களா, இல்லை இன்னும் நிர்வகிக்கப்படுவாங்களா என்னன்றது தெரியல. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏறும்போது ஒரு 18 படி வந்து ஏறி வந்தோம். அதில் வந்து டவுட்டோட அதில் என்ன ஒரு ஆச்சரியம் வந்து மேலே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. அங்கே நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க ஒரு ஐயப்பர் சிலை வந்து டேமேஜான நிலைமையில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான கோவில் வந்து இங்கே அமைச்சிட்டாங்க போல். இதுதான் ஐயப்பர் கோயில் புதுசாக அமைச்சிருக்காங்க. யாராச்சும் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் சிவன் கோயில் பார்த்துட்டு அங்கே ஒரு பூஜை பண்ணுறாங்க, அதை பார்த்துட்டு மேலே வந்து ஐயப்பரை தரிசிட்டு போயிடுங்க. புதுசாக மாலை போட்டிருக்காங்கடா. ஏன் கேட்டு பிடிக்கிறோம் சொல்ல?
திருன்னு போயிடுவான். கைஸ் இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா உங்களோட டே எப்படி போகுதுன்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது. வாங்க இப்போ நம்ம வந்து வியூ பாயிண்ட்டுக்கு போகலாம். காட்டு முருங்கக்கா காய்ஸ், காட்டு. கைஸ் இந்த கோவில்ல முக்கியமான ஒரு ஸ்பாட்னா அது இதுதான். அது என்னன்றது இந்த பாதையில போனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த பாதையில போனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது என்னன்றதை வெயிட் பண்ணி பாருங்க. தெரியுதுங்களா? அந்த இடத்துக்கு தாங்க பார்க்க போறேன் காய்ஸ். அதோ தெரியுதுல அங்க ஒரு பசங்க இருக்காங்க பாத்தீங்களா? அங்கதாங்க போறோம். அங்கதான் ஒரு ஸ்பெஷல் ஐட்டமே அங்கதான் இருக்கு. போங்க மயம் எடுத்து போங்க. ஏறு. நம்மளோட வியூவர்ஸ் நம்ம காட்டாம எப்படி நம்மளை பார்த்து இந்த இடத்துக்கு வராங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் கண்டிப்பா பண்ணுங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு மூச்சு வாங்குது காய்ஸ். இருங்க காய்ஸ், முடியல காய்ஸ், ஏற முடியல. நீங்கள் நடந்து வந்திருந்தா ஏறி இருக்கலாம். இந்த இடத்துல மழை பெய்யுது, அதனால் ஏற முடியல. அதனால் ஓடி வரோம். நீங்கள் வரும்போது இப்போ பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்தப்போ இந்த கிளைமேட்டுக்கும் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வந்து தெரியும். அதில் ஓடி வந்ததில் ரொம்பவே மூச்சு வாங்குது. முடியல. நம்மளோட வியூஸ் கண்டிப்பாக காட்டி ஆகணும். அப்போ தான் இந்த இடத்துல என்ன இருக்குன்னு தெரியும். வாங்க, வந்துட்டோம். வீரா வெற்றி. கீழே வீரா ராகுல் கீழே வீரா. ஏறு ப்ரோ. என்ன ப்ரோ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பார்க்குறியா? மத்தியம் கல்யாணம் ஆயிடுச்சு நம்ம அண்ணனுக்கு. அதனால தான் குனிஞ்சு ஏறாரு பாருங்க. இன்னும் எக்ஸ்பிரி ஆகலை அவன். எவ்வளோ பாஷா வர்றாங்க பாருங்க. கல் எடுக்கணும். நம்ம இங்கே ஏற சொல்லவே ஒரு கல் எடுத்துன்னு போயிருங்க. கைஸ் நீங்கள் இது போல் வந்து மேலே போகிறீங்க. இந்த இடத்த வந்துட்டு நீங்கள் இதை பார்க்காம போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்ததே வேஸ்ட்டு. அது ஏன்றது இப்போ போக உங்களுக்கு தெரியும் பாருங்கள். மேலே போகும்போது இந்த மாதிரி கல் ஒன்று கூட்டி தூக்கிட்டு போயிடுங்க. அது எதுக்குன்னா போக பாருங்கள். நம்மளோட சிவன் ஐயாவை செம்மையாக சூப்பராக வடிவமைச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம இவ்வளோ ஏறி வந்ததுக்கான ஒரு அந்த அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாறை தான். இந்த பாறையில் என்னடா அதிசயம்னு கேட்டிங்கன்னா, இந்த பாறையில் நம்ம கல் வச்சு தட்டும்போது பெல் சவுண்டு கேட்கும். அது இப்போ எப்படி கேட்குன்றத நீங்கள் பாருங்கள். காய்ஸ் இவ்வளோ நேரம் காத்துன்னு இருந்தது இந்த ஒரு கிளிப்புக்காக தான். இந்த ஒரு 30 செகண்டுக்காக தான் இவ்வளோ நேரம் காத்து இருந்து நாங்கள் கீழே இருந்து ரொம்ப பிரச்சனையெல்லாம் தாண்டி வந்திருக்கோம். இது திடீர்னு எடுத்த முடிவு தான். இங்கே வந்து இது வீடியோ எடுக்கிறது பாருங்கள். அப்படியே வியூ பார்க்குறீங்களா? நீங்கள் வந்தால் எல்லா கஷ்டமும் போயிடுங்க கண்டிப்பாங்க. ஒரு நிமிஷம் பாருங்கள் வியூ. இன்னும் வெடி காலையை காட்டி வந்தால் அந்த சிவனோட பூவும் பார்த்துருக்கலாம். காய்ஸ் நீங்கள் வந்து இந்த பாறையில் மட்டும்தானா இல்லை மற்ற பாறையிலும் தட்டி காட்டுறேன் பாருங்கள். அந்த சவுண்டில் வந்து கேட்காது. இங்கே பாருங்கள், சாதாரணமாக பாறையில் அடிக்கிற மாதிரி தான் சவுண்டு வருது. ஆனால் இந்த பாறை மட்டும் பாருங்கள், இந்த பாருங்கள் பெல் சவுண்டு கேட்குது பாருங்கள். உங்களுக்கு நல்லா கேட்கணும் நம்புகிறேன். நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்த வந்து விசிட் பண்ணிட்டு போயிடுங்க. ஏங்க நான் அடிக்கலைங்க, கொஞ்சம் நான் இந்த மழை சீசனால ஃபுல்லாக மரக்கட்டியாக தான் இந்த சைடு ஃபுல்லாக வளர்றேன். நான் சொன்னல கஷ்டமாக இருக்குன்னு. இப்போ இங்கே வந்த பிறகு
எந்த ஒரு கஷ்டமே தெரியலங்க. இந்த இடத்த சுற்றி பாருங்களேன் எப்படி இருக்கு. இந்த இடத்துல இவ்வளோ பெரிய பாறைக்காக மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல வந்திருக்கோம். இந்த மணிப்பாறையை நீங்களும் வந்து பார்க்கணுமா, கங்கனகிரி மலைக்கு வாங்க, கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். இந்த பாருங்க பெல் சவுண்ட் பாருங்க. காய்ஸ் சேஃபாக இருங்க, சேஃபாக வந்து சேஃபாக போங்க. ஆமாங்க, ஆமாம் ஆமாம். நம்ம இந்தமாரி இடத்துக்கெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணணுமா, இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வாங்க, என்ஜாய் பண்ணலாம். ஐயோ அண்ணா ஹலோ வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வருத்தமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பெருமையாக இருக்கு. கைஸ் உண்மையிலேயே சொல்லணும்னா நம்ம இந்த கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய பாசிட்டிவாக வந்து ஃபீல் பண்ணுறோம். பாசிட்டிவ் எனர்ஜி நிறையவே கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட அம்சமே அந்த மணிப்பாறை தான். அதே போல் இப்போ நாங்கள் வந்த டைமிங்க்கும் வந்து இப்போ ஓவராக டைம் ஷூட் பண்ணுறதுக்கு வந்து டைமிங் கிடைக்கல. ஸோ என்னோட நெக்ஸ்ட் பார்ட் வந்து கண்டிப்பாக போடுவோம். அந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா இந்த கோவிலோடைய ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அடுத்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆனில் போட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். அண்ணா இவன் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கான், அவன் யார் என்ன எதுவுமே பேச மாட்டேறான். இவனை வந்து எதுக்காக கூட வச்சுருக்கேன்னா ஏதோ வச்சிருக்கணுமே அப்படின்ட்டு கூடயே இருப்பான். ஆனால் எதையும் பேச மாட்டான். இப்பயாச்சும் பேசலான்னு வரேன், அப்பயும் பேச மாட்டான். சரி ஒரு ஆய் சொல்கிறா, அதுவும் பேச மாட்டியா? கை மட்டும் தான் காட்டுவான். இவனை வச்சு அப்படியே கொலை பண்ணிடலாம்.